ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 316 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே காபுட்டோவை காட்டுவாங்க. என்னோட எத்தனை பான்ஸ் எல்லாம் பண்ணல எதிர்பார்க்கல, அதெல்லாம் தாண்டி தனித்தன்மை வாய்ந்த சடலங்களை கைப்பற்றலான்னு பார்த்தா அதுவும் ஃபெயிலியர் ஆஃப் போச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்பான். பாஸ்ட்ல காட்டுவாங்க ரீஅனிமேஷன் ஜுட்சுவா சமனிங்கன்னு கேட்டிருப்பான் காபுட்டோ ஒரோச்சிமாரு கிட்ட. ஒரோச்சிமாரு அதை டெவலப் பண்ணது செகண்ட் ஹோக்காகே தான். அதுக்கப்புறம் அதை ஃபர்பிடன் ஜுட்சுவா அவரே செல் பண்ணிட்டாரு. வேஸ்டா போச்சு, அதான் மீட்க பாக்குறேன்னு இருப்பான். காபுட்டோ மற்றவங்க ஜுட்சுவுக்கும் மயங்க ஆரம்பிச்சிங்க போல எல்லாரும் ஒரோச்சிமாருன்னு கேட்டிருப்பான். ஒரோச்சிமாரு அது கன்வீனியன்டா இருக்குன்னு தெரியுமா, செகண்ட் ஹோக்காகே உருவாக்கின ஜுட்சுல இருந்து சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன்பா. ஆனா இதுல இன்னும் நிறைய பண்ண முடியனால தனிப்பட்ட டேட்டான்னு அடங்கிய அதிகப்படியான பொருட்கள் எனக்கு தேவைன்பா. பர்சனல் இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல்னு சொல்லி கேட்டிருப்பான் காபுட்டோ. அர்த்தம் என்னன்னு கேட்கவும் ஒரோச்சிமாரு லெஜெண்டரி ஷினோபிஸா இருக்க அவங்களோட ரத்தமும் சதையும் தான் இருப்பான். எனக்கு தேவையான விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட்ல இருந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஜுட்சுவை பர்ஃபெக்ட் பண்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்க போறேன்னு இருப்பான். காபுட்டோ புரிஞ்சுதுன்னு இருப்பான். பிரசன்ட்ல இருக்க காபுட்டோ நான் பேட்டில் ஃபீல்ட்ல சில விஷயங்களை கிளற வேண்டியதுதான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரீஅனிமேட்டட் அலைட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோ பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வரப்ப டோரோங்கிற மேக்னெட் ஸ்டைல் யூசர் அடிச்சிருப்பான் இல்லையா கிளவுட் ஷினோபியை. அவனை சீல் பண்ண ஷினோபிஸ் எடுத்துட்டு வரப்ப கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க அலைசான்ட்டு பக்கத்துல போய் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இவ்வளோ பெரிய ஆளை நீங்க ரெண்டு பேர் தனியாக சீல் பண்ணதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு ஷினோபி கேட்கவும் ஆக்சுவலா நருட்டோ தான் வந்து சீல் பண்ணாங்கிற உண்மையை சொல்லுவான் சான் ஷினோபி. சான் ஷினோபி ஃபேமஸான ஷினோபி, ரீஅனிமேட்டால செய்யப்பட்டவங்க. இப்போ அவங்க கல்லறைக்கே திரும்ப போறாங்கன்னு முசை அவங்க அப்பாவோட டொரை போறப்பதான் டொரை இறந்து போயிட்ட விஷயத்த சொல்லுவான். சீரியஸ் அவன் கேப்பான் நோனாட்டா. அந்த பேர்டனை எங்க அப்பாவுக்கு பெரிய தொல்லையா இருந்துச்சுன்பான். சான் ஷினோபி அங்க பாருங்கவும் எல்லாரும் ரீஅனிமேட் செய்யப்பட்ட டோர்னேவை நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் இருக்காங்க போது நோனாட்டா அவனையும் சீக்கிரமா சீல் பண்ணி ஆகணும்பான். டோர்னே ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஏகப்பட்ட கஃபன்ஸ் இறக்கி விட்டுருவான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கல்லு விடும். ஒரு சான் ஷினோபி பெரியது தாக்குதல், உடனே ஹெச்கியூக்கு இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேளுங்கன்பான். காபுட்டோ அவங்க எல்லாத்தையுமே பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்பான். கஃபன்ஸ்ல இருந்து எல்லாரும் வரவும் டோர்னே ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிஸை சீல் பண்ணிருக்காங்களே அதை ரிட்ரீவ் பண்றது தான் ஆர்டர்ன்பான். ஒரு லீஃப் ஷினோபி எனக்கு உத்தரவு போடுற வேலை வச்சுக்காதேன் டைமாரு. சிக்காக்கு போதும் நிறுத்துங்க, நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்களே கிடையாதுன்னு பாரு. இவர் நிஞ்சா மாங்க் ஃபயர் டெம்பிள சேர்ந்தவர். ஹேஜி தொல்லதான், ஆனா நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். அவன் உத்தரவுக்கு நாங்க தான் நடந்தாகணும்பான். டைமாரு நான் தான் இங்க உத்தரவு கொடுப்பேன், எல்லா யூனிட்ஸும் அட்டாக் பண்ண தயாராகுங்கன்பான். யாரா நீன்னு சொல்லி இன்னும் ஷான் ஷினோபி கேட்கவும் ரெட் கிளவுட் ஆஃப் த டஸ்ட் டைமாரு ஆஃப் த விண்ட்ன்பான். என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களேன்பான். கேள்விப்பட்டதெல்லாம் இல்லைன்றவன் ஒருத்தன் எனக்கு முன்னாலேயே செத்து போயா இருக்குண்டான்ட்டு டைமாரு என்ன பண்றது, எல்லாருமே ஒருத்தனால கண்ட்ரோல் செய்யப்படுறோம், நம்ம கொல்றோமோ இல்ல கொல்லப்படுறோமோ முதல்ல இதை முடிப்போன்பா. ஓ சாய் நான் சாக விரும்பலின்பான். கம்ப்ளைண்ட்ஸ் வைக்க எல்லாம் விட்டு போட்டு அட்டாக் பண்ற வழியை பாருங்கடான்பான் டைமாரு. நம்பர்ஸ்ல நம்ம தான் அதிகமா இருக்கும்ட்டு. நோனாட்டா அவங்க வராங்கன்பான். முசை தயாராக சொல்லுவான். நோனாட்டா அவங்கள பாக்கறதுக்கு அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் மாதிரியே தான் இருக்கு, ஆனா ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிஸ். நம்ம மட்டும் நேருக்கு நேர் மோதுனா கண்டிப்பா முடிவுங்கிறது நமக்கு தான் இருக்குன்பா. முசை அட்டாக்குங்கவும் குனாய் ஷுரிக்கன் எல்லாத்தையும் வச்சு அடிப்பாங்க. பேப்பர் பாம்ஸ்ல வச்சு அடிப்பாங்க. இதுக்கப்புறம் அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் ரீஅனிமேட்டட் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கிறேன். அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்ல எல்லாம் வீக்கா இருக்காங்க, கினினா இருப்பாங்க போலன்னு பேசிக்குவாங்க. ரீஅனிமேட்டட் ஃபோர்ஸ்ல நல்லதுக்கு இல்லைன்பா ஒருத்தன். இன்னொருத்தன் எவன்டா நம்ம கிட்ட அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னவன்னு சொல்லிட்டு கேட்பான். அவனை சீல் பண்ணிருப்பாங்க. அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண சொல்லிட்டு சீலிங் டீம் எல்லாத்தையும் சீல் பண்ண சொல்லுவாங்க. டக்குன்னு சீல் பண்ணிட்டே போவாங்க. இதை பார்த்து ஒயிட் ஜெட்ஸு இது எல்லாமே ரீஅனிமேஷன் ஆன்ட்டு பார்ப்பான். காபுட்டோ அது லிட்டரலா சொல்லணும்னா கிரேவ் ராபிங், சவங்களை திருடுறது. ஒரு அழுகி போனதுக்கு அப்புறம் யாருன்னெல்லாம் தெரியாது, ஆனா இண்டிவிஜுவலான டேட்டா திருடுறதுலாம் கஷ்டம். அதுல எனக்கு கிடைச்ச ஃபெயிலியர்ஸ் இதுன்பா. ஜெட்ஸு இது எல்லாமே எப்படின்னா ஃபெயிலியர்ஸ் ஆன்ட்டு பார்ப்பான். மூசாய் எல்லாம் வீக்கா இருக்காங்க, ஒரே இதை அட்டாக் பண்ணுங்கன்பா. ஓ சாய் மூசாயான்ட்டு பார்ப்பாரு. இருங்க நீங்க எங்க அப்பாவான்னு சொல்லிட்டு கேட்பான். நொனாட்டா ஷாக் ஆவான். உங்க அப்பாவா, அவர் ஸ்ட்ராங்கான்னு கேட்பான். அவரும் இன்னும் சுனின் கிளாஸவே தாண்டலின்பான். முட்டா பேல என்ன ஸ்ட்ராங்னா சொல்லி தொலை வேண்டியதானாரு ஓசாய். ஏஜி ரீஅனிமேட் செய்யப்பட்டவன சீல் பண்ணிருப்பாங்களே அதை பார்த்துட்டு கை காட்டுவான். அங்க இருக்குன்னு எல்லாருமே அட்டாக் பண்ண வருவாங்க. ஓசாய் மூசாய் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு எங்களோட உத்தரவுங்கும் போது காபுட்டோ நான் இழந்த பவர்ஃபுல் பீசஸை மீட்டு கொடுக்கணும், அதுக்கு தியாகமா தான் உங்களை இறக்கி விட்டுருக்கேன்பா. பாஸ்ட்ல ஒரோச்சிமாரு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை டெவலப் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்ப நடந்த விஷயத்த காட்டுவாங்க. காபுட்டோ கொண்டு வந்த இண்டிவிஜுவல் டேட்டாவை செக் பண்ணல ஓசாய் வந்திருப்பாரு. இது சரியான ஆள் இல்ல போல என்பா ஒரோச்சிமாரு. காபுட்டோ ஒத்துக்கிறேன்பா. ஓசாய் யாரா நீங்கன்னு கேட்டிருப்பாரு. யூரைசிட்ல கேட்கறேன்ட்டு காபுட்டோ நீ ஒன்னும் மேக்னெட் ஸ்டைல் யூசர் டோரோய் கிடையாதுலன்பா. என்ன விளையாடுறீங்களா, டோரோய் மாதிரியான ஆட்களை என்னால ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு பாரு ஓசோய். என்ன பண்றேன்னு காபுட்டோ கேட்கவும் வச்சுக்கலாம் எப்பயாவது தேவைப்படுவான் இருப்பான் ஒரோச்சிமாரு. ஓசோய் பிரசன்ட்ல சாரி கேட்டு நான் கண்ட்ரோல் இல்ல, என்ன நாளும் நாங்க டோராய் மீட்டே ஆகணும் பாரு, இல்ல அது நடக்காதுன்ட்டு எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு கத்துவான் மூசாய். டோராய் சீல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அங்க கார்ட்ல நிப்பாங்க எல்லாரும். ரீஅனிமேட்டட் ஃபோர்ஸ் வரும், ஆப்போசிட்ல அலைட் ஃபோர்ஸ் வரும். அவனுக்கு வந்துட்டாங்க கவனமா தாக்குங்கன்பாங்க அலைட் ஃபோர்ஸ்ல. நொனாட்டா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன்ட்டு சந்தோஷப்படுவான். ரீஅனிமேட்டட் சான் ஷினோபி கிட்ட அண்ணான்னு கூப்பிடுவான். நீ எப்படா ரீஅனிமேட் செய்யப்பட்டன்னு சொல்லி கேட்கவும்
என் ஒய்ஃப் குழந்தைக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்பான். ஃபைனா தான் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுவான். இன்னொருத்தன் கல்யாணம் மட்டும் ஹாப்பியா இருக்காப்பான்னு என்ன இன்னொருத்தன் கட்டிட்டாளா, சரி பரவாயில்ல என்ன பண்ணி தொலைங்க மாதிரி பேசுவான். சொந்தக்காரங்களே சீல் பண்ற கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சீல் பண்ணி ஆகணும்பான் ஓசான் ஷினோபி. சீலிங் காப் கிட்ட ரீஅனிமேட் செய்யப்பட்டவன், இது நான் தான்பா, நீ எப்படா ரீஅனிமேட் செய்யப்பட்டேன்னு கேட்கவும் அது எப்படி சொல்றேன்லாம் தெரியல, ஆனா நீ என்ன மன்னிப்பியான்னு சொல்லி கேட்பான். ஆடா அதெல்லாம் விட்டு தொலைடா, அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, அப்புறம் செத்தே போயிட்டியாச்சு நீங்கவும் என்ன மன்னிச்சிட்டியான்னு சொல்லி கேட்பான். எப்போ மன்னிச்சிட்டான்ட்டு சிரிச்சிருப்பாரு. மூசாய் அவங்க அப்பாட்ட கஷ்டமா இருந்தாலும் உங்களை சீல் பண்ணி தான் பாகணும்பா இருறான்ட்டு நான் அந்த பேட்டில் டோராய் கூட கடைசி வரைக்கும் நின்று சண்டை போட்டேன் கிராமத்தோட நன்மைக்காக, தயவு செஞ்சு ட்ரைக்காக கிட்ட சொல்லிடுறான்னு பாரு சைரப்பான் இருப்பான். இன்னும் அதிகப்படியான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும், இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க போலேன்பா டைமாரு, அவங்கள ஸ்டாப் பண்ணி வைக்கணும்பாட்டு வருனே நான் பாத்துக்கிறேன்பா ஹேஜி. ஸ்வில்லிங் ஸ்மோக் ஜுட்ஸ் பண்ணுவான். என்னடா ஸ்மோக்குன்ட்டு அலைட் ஷினோபிஸ் பார்ப்பாங்க. இன்னொரு ஷினோபி விட்டு தள்ளிட்டு சண்டை போடுங்கன்பா. டோர்னே ஒரு படைப்பிரிவை கூட்டிட்டு சண்டைக்கு போவான். அட்டாக் பண்ணலாம் வாங்கங்கவும் எனக்கு நீ உத்தரவு போடுற வேலை வச்சுக்காதேன்பா டைமாரு. சுக்காக்கு சண்டை போடுறக்கு ஆசையே எல்லாமே சண்டை போட்டாகணுமான்ட்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க மாதிரி டைமாரு சொல்லவும் டோர்னே எதை வச்சுன்னு கேட்கவும் இல்ல கிளவுட் சேர்ந்த ஷினோபிஸ் பாங்களே மனசாட்சியோடலாம் பேசுறானுன்னு சொல்லுவான் டைமாரு. உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கான்னு சொல்லி சுக்காக்கு கேட்கவும் இருக்கு, நான் சின்ன வயசுலயே இறந்துட்டேன், வினோதமா தானே இருக்கு இல்லைன்னு சொல்லி கேட்பான். உண்மையை சொல்ல போனா அதுல நானும் ஒருத்தன் தான்பான் மாஸ்க் போட்ட ஷினோபி. மாங்க் உங்களுக்கு என்னன்னு சொல்லி டைமாரு கேட்கவும் இறப்பதான் ஒருத்தனோட விதின் பாரு, அறிவாளியா இருக்கீங்கன்னு டோர்னே. ஆனா என் வாழ்நாள்ல கிடையாதுன்ட்டு சுக்காக்கு நீ எப்படின்னு சொல்லி கேட்பாரு டோர்னே கிட்ட. வாழ்க்கையில நான் நீடிச்ச உறவுன்னு எதையும் நான் உணரல, இப்ப நான் இறந்திருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்குன்பா. காபட்டோ வருத்தமா, ஏன்டா இதை பத்திலாம் நீங்க பேசலாமா, அதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க நான் உங்களை ரீஅனிமேட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படிங்கும் போது பாஸ்ட்ல காட்டுவாங்க. காபட்டோ இப்பதான் வந்தங்கவும் எப்படி போச்சுன்னு கேட்பான் ரோச்மாரு. டவுட்டே இல்லது காரி ஸ்டோனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டைல் யூசர்பான். சாஸ்கே வந்திருப்பான், திரும்ப சடலங்களுக்கான சலசலப்பான்னு சொல்லி கேட்டிருப்பான். சடலங்களை திருடனாவும் சொல்றான்பான் காபட்டோ. சாஸ்கே என்னவோ செத்தவங்களை சொரண்டிட்டு தானே இருக்கீங்கன்பான். ஒரோச்சிமாரு சுமாரு சாஸ்கேன்ட்டு காபட்டோ அப்ரிஷியேட் பண்ணுவான். சாஸ்கே ஒரோச்சிமாரு நான் இப்ப தயாரா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு கத்து தரப்போன்னு கேட்டிருப்பான். ஒரோச்சிமாரு அவசரப்படாதேன்பான், இன்னைக்கான ட்ரைனிங் ஸ்பெஷல்னு. பிரசன்ட் காபட்டோ விளையாட ஒரோச்சிமாரு இறந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் தனியாளான இருந்தாலுங்கும் போது பாஸ்ட்ல காபட்டோ சொல்லியிருப்பான்ல, நான் ஒரோச்சிமாருவை சர்பஸ் பண்ணி போறதை விட அவர் சக்திகளோட ஒன்றி போயிட்டேன், நீ எப்படி உணர்ந்திருப்பேன்னு தெரியும்ட்டோன்ட்டு நீ தான் நான் ரியலைஸ் பண்ண வச்சுவேன், அதனால ஒன்ன போல இருக்கலான்னு முடிவெடுத்துட்டேன், அதனால இந்த தடவை லார்ட் ஒரோச்சிமாருவை சர்பஸ் பண்ண போறேன்ட்டு சிரிச்சுட்டு என்னால லார்ட் ஒரோச்சிமாருவோட பவர் எவ்வளவு அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்க போறேன், அது மூலமா பெட்டரான ஸ்ட்ராங்கரான காபுட்டோவை மாற போறேன்னு இருப்பான். ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா டைடராவை தான் ரீஅனிமேட் பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து சசோரியை மீட்கறதுக்கு போயிருப்பான். சசோரின்ல நினைச்சேன் ஆமா நீங்க அவன் பாட்டி தான் இருப்பான். இதுக்கு அடுத்து த கிரேட் நருட்டோ பிரிட்ஜுக்கு போயிருப்பான். அங்கதான் ஜாபுசோ மோமோச்சியை கண்டுபிடிச்சிருப்பான். 7 Ninjas வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட்ல ஊத்தனா திரும்ப தேவையான விஷயங்கள் எடுத்துட்டு போயிருப்பான். இதுக்கப்புறமா ஆசுமா சருட்டோபி, டான் காட்டோ, ஹயட்டே கெக்கோ இவங்களெல்லாம் புதைச்சு வச்ச இடம் இருக்கும் இல்லையா, அங்க போயிருப்பான் காபட்டோ. அதுக்கப்புறமா ரைன் வில்லேஜுக்கு போயிட்டு ஹான்சோ ஆஃப் த சலமாண்டரை ரிவைவ் பண்ண பார்த்திருப்பான். பார்த்தா ஹெய்ஜி கிடைச்சிருப்பான். நான் அவரோட ரைட் ஹேண்ட் மேன் ஹெய்ஜி ஆஃப் த ரைன் ஷெல்டர் இருப்பான். இதுக்கப்புறமா ஃபயர் டெம்பிளுக்கு போய் சிருக்கு ஆஃப் த கார்டியன் ஷினோபி டுவல ரிவைவ் பண்ண பார்த்திருப்பான். இல்ல நான் செரிக்கோவோட மென்டர்ன்ட்டு சுக்காக்கு வந்திருப்பாரு. அப்படின்னா செரிக்கோவோட பெரிய ஆளா தான் இருப்பீங்கன்னு நான் ஸ்காலர் தாண்டான்பாரு. சங்கடப்பட்டிருப்பான். ஃபெயிலியர்ஸ் ஆன ஒரு மொக்கையான கூட்டன்ட்டு காபுட்டோ இருந்தாலும் எனக்கு பயன் இருக்கு அவங்களாலன்பான். முடிஞ்ச அளவுக்கு அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் ரீஅனிமேட் ஃபோர்ஸஸை காலி பண்ணிருப்பாங்க. ஹெய்ஜியை சுத்து போட்டிருப்பாங்க. சரி செஞ்சு முடிங்கன்னு அவனை ஓசாயை சீல் பண்ணிருப்பாங்க. நோனோட்டா எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்களான்னு கேட்கவும் தெரியலையன்பா மூசாய். ஒரு சான் ஷினோபி மோக் யூஸ் பண்ணி சில தப்பிச்சிருக்கான வாய்ப்பும் இருக்குன்பான். மூசாய் ஹெச்கியூவை கான்டாக்ட் பண்ணி சீல் பண்ண ரீஅனிமேட்டட் ஷினோபியை நோக்கி வரதா சொல்லுவான். அப்புறம் எல்லாம் சேஃபான்னு கேட்க சொல்லுவான். டோர்னே அவனோட பிளாட்டூனோட சீல்டு ரீஅனிமேட்டட் ஷினோபியை நோக்கி ஓடுவாங்க. டெமாரி சீக்கிரம் காராவோட மெயின் கம்பெனியோட நம்ம சந்திச்சாகணும்பா. மாட்சூரி ஹெச்கியூல இருந்து மெசேஜ் வந்துச்சு, நம்ம உடனே திரும்பி போயாகணும்பா. டெமாரி என்னன்னு இருப்பா. டைமாரு தேர்ட் ரைக்காகனு யாரோ ஒருத்தர சீல் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கடுத்து நம்ம அவங்கள மீட் ஆகணும்பா. அதை நான் பார்த்துக்கன்ட்டு மாஸ்கட் ஷினோபியோடவும் ட்ராப் இருந்திருக்கும் மாட்டிருப்பான். டோர்னே பேரியர் இருக்குன்பா. டைமாரு ஹேர் ஸ்டைல் சாண்ட் டான்ஸ் பண்ணுவான். எல்லாத்தையும் விளக்கிட்டு முன்னாடி போகும்போது பேரியர் உடஞ்சிச்சு ஆனான்ட்டு இதனால அன்டூ பண்ண முடியாதுன்பா. பிடிவாதமான ஜுட்சு ஃபார்முலாவா இருக்குன்பா. இல்ல எங்க போது டோர்னே ஜுட்சு ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணி ஆகணும்பான் டோர்னே. சுக்காக்கு வந்துட்டு இது எனக்கான டர்ன்ட்டு இருந்தாலும் இதை செய்யறக்கான விருப்பம்லாம் எனக்கு இல்லைன்பாரு. உங்களால செய்ய முடியுமான்னு டைமாரு கேட்கவும் ஜுட்சு ஃபார்முலாஸ்லாம் எங்களை மாதிரி எக்ஸ்பர்டைஸான ப்ரீஸ்ட்க்கு கீழே தான் பாரு. கையில இருக்க ரவுண்டிங்க தூக்கி போடவும் டேக்ல ஒட்டிக்கும். மந்திரம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க. ஜுட்சுவை அன்டூ பண்ற கண்டிஷனுக்கு வந்திருப்பாங்க. டெமாரி வந்துருவா. பிளேட் டான்ஸ் ஜுட்சு பண்ணுவா. சுக்காக்குவையும் சீல் பண்ணிடுவாங்க. ரைக்காக சீல் பண்றதுக்கு எவ்வளவு போராடணும் தெரியுமா, அசால்ட்டா எடுத்துக்க விட மாட்டேன்பா டெமாரி. டைமாரு செம்ம ஹாப்பியோட டெமாரின்னு ஓடி வருவான். ஷாக்ல பார்க்கவும் நான் உன்னை பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா அன்பே டெமாரின்பா. மனசே இருக்காது. மாச்சூரி யுகட்டா கிட்ட அவங்களுக்கு அவனை தெரியுமான்னு சொல்லி கேட்பா. எனக்கு எப்படி தெரியும்பா யுகட்டா. டெமாரி சைல்ட்ஹுட் டைமாருவை திங்க் பண்ணி பார்த்துட்டு டைமாரு நீயா ரீஅனிமேட்டட்ல எப்படா நீ ஒருத்தனானு கேட்பா. டைமாரு இப்ப எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு சொல்லிட வேண்டியதான்பா. டெமாரி என்னடா சொல்ல போறேன்னு கேட்கவும் டெமாரி நான்
இப்போ உனக்கு காதலிஸ்ட் இருந்துட்டு கட்டி பிடிக்க வருவான். மாட்சுரி யொக்கட்டாவோட ஃபேஸ பாருங்களேன், செம ஃபன்னா இருக்குல்ல. டெமாரி வின்சைட் ஜுட்ஸ் மூலமா காலி பண்ணிடுவா. டைமாரு ஆஃப்டர் ஆல் நான் ரீஅனிமேஷன் தானே எதிர்பார்த்திருக்கணும். ஆனா டெமாரி உனக்கு என்ன பத்தின நினப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத மட்டும் சொல்லேன்னு சொல்லி கேட்பான். டெமாரி நல்லா கேட்டுக்க, நம்ம குட்டி பசங்களா இருந்தப்ப எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இப்ப எப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்பா. டைமாரு அன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு, ஆனா நான் தான் செத்துட்டேனே, அதனால சொல்லலாம், நீ எப்பவுமே என் மனசுல இருந்தேன்பா. அப்புறம் என்ன என்கிட்ட சிடு சிடுனே நடந்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்பா டெமாரி. மாட்சுரி டெமாரி அதெல்லாம் எப்படின்பா, பசங்கனாலே அப்படிதான் இருப்பாங்கன்னு யுகட்டா. எப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படிதான் யுகட்டா. மாட்சுரி டெமாரி இது எனக்கு அழகா தோணுது, உங்ககிட்ட என் காதலை தெரிவிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன்பா. இறந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட லவ் பண்றாருன்பா, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குன்பா யுகட்டா. டெமாரி அவன் ரீஅனிமேட் ஆனனாலதான் அந்த தைரியம்ட்டு. ஆக்சுவலா ஒன்ன ரீஅனிமேட் பண்ணல எனக்கு சர்ப்ரைஸ் தான்பா. இங்க பாரு நான் டைமாரு ரெட் கிளவுட் ஆஃப் த டஸ்ட்ன்பா. டெமாரி இங்க பாரு நீ சி ரேங்க் மிஷன்ல செத்து போனவன், உன் பேர்ல எவனுக்குமே தெரியாதுன்பா. டைமாரு டெமாரி அப்பெல்லாம் என்ன வெறுத்தியான்னு சொல்லி கேட்பான். டெமாரி இல்ல அப்பெல்லாம் இல்ல, அப்ப நீ என்ன காசைக்காகையோட பொண்ணுனோ இல்ல காராவோட அக்கான் கூட பயந்தது இல்லைன்பா. அப்பெல்லாம் நான் வாழ்ந்திருந்தேன், நீ என் கூட டேட் வந்திருப்பேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கான வாய்ப்பே இல்லைன்றவா. ரொம்ப நேர்மையா இருக்க, அதான் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சதுன்பா டைமாரு மனசு இல்லாம. டெமாரி ஆல்ரெடி ஒருத்தனை விரும்பாததா சொல்லுவா மாட்சுரி. ஒரு புத்திசாலியான ஆளுன்பா யுகட்டா. கடுப்பாவன் டைமாரு, என்னடி பேசுறீங்க, எனக்கு யாரும் பிடிக்காதுன்பா டெமாரி, தயவு செஞ்சு என்ன சீல் பண்ணீங்கன்னு வந்துருவான் டைமாரு. நீ இறந்தது கேள்விப்பட்டப்ப நான் வருத்தப்பட்டன்பா டெமாரி, இப்போ நான் பார்த்தது விதிதான்பா, எனக்காக அழுதியான்னு கேட்பான் டைமாரு. அளவுல இல்லைன்றவா. சீலிங் டீமை டைமாருவே கூப்பிடுவான். சீக்கிரம் முடிங்கடான்கவும் சரின்ட்டு வருவாங்க. விஷயங்கள் முடியவும் அடுத்த ஆளை பார்க்கலான்ட்டு ஃபேன் வச்சு அட்டாக் பண்ணுவா. டோருனே இருப்பான். டெமாரி எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவா. லீஃபோட ஃபவுண்டேஷனை சேர்ந்தவன், டான்ஜோவோட பாடி கார்டுன்பா. ஆபத்தானவன்கவும் உங்களுக்கே தெரியும் எங்க உத்தரவுகளை மீற முடியாதுன்ட்டு டோருனே, அதனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்கன்பா. பிளேட் டான்ஸ் ஜுட்ஸு பண்ணுவா. இன்செக்ட்ஸா கலஞ்சு போகும். ரோன் ஜுட்ஸுவான்னு கேட்பா மாட்சுரி. இவனை பத்தி HQக்கு தெரியப்படுத்திட்டு நம்ம மெயின் குரூப்புக்கு போய் ஆகணும்பா டெமாரி. மாட்சுரி அண்ட் யுகட்டா சேர்ந்தே சொல்லுவாங்க சரின்னு. மொத்த பேத்தையும் சீல் ஆகும். அந்த டஸ்ட் காணாம போயிடும். இழந்த பான்ஸை ஒன்னும் கூட ரிட்ரைவ் பண்ண முடியலன்ட்டு கடுப்பாவும் காப்பிட்டோம். ஆனா இந்த ஒரு பான் ஒரு கண்டுபிடிப்பாவே மாறிட்டான்பா. டோர்னே சீக்கிரம் சீல் பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாரும் காலியாயிருவீங்கன்ட்டு போவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷீனோ வெர்சஸ் டோர்னே அப்படிங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.